ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஐபிஎல் ஆரம்பிக்க இன்னும் 5 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளார இன்னொரு பிளேயர் ஐபிஎல்லேருந்து இந்த சீசன் விலகி இருக்காரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாண்டோட பென் டக்கட். இவரும் எந்த ரீசனுக்காக விலகியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணணுமா, அதை டெவலப் பண்ணணுமா, அதுக்கு ஐபிஎல் ஒரு தடையாக இருக்குங்கிற காரணத்தை காட்டி இந்த சீசன்லேருந்து விலகியிருக்காரு. இந்த ஐபிஎல் சீசனில் அவரை டெல்லி கேபிட்டல்ஸ் ஆக்ஷனில் எடுத்தாங்க. ஒரு பெரிய விலைக்கு இல்லைனாலும் ஒரு நம்பிக்கையாக இவரை ஓப்பனிங் இறங்குவார் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் எடுத்திருந்தாங்க. பட் இப்போ அவர் விளையாடலைங்க போகும்போது அவங்க இன்னொரு ஓப்பனரை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இங்கிலாந்து பிளேயர்ஸ் தொடர்ந்து இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஹாரி ப்ரோக் இதை ஒரு 2-3 சீசன் பண்ணியிருக்காரு. பென் ஸ்டோக்ஸ் கூட ஒரு சில சீசன் விளையாடுவார், சடனாக நான் என் நேமை நான் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் கூட ஒரு 2-3 சீசன் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இயன் மோர்கன், ஜாஸ் பட்லர், ஜானி பேரிஸ்டோ, சாம் கர்னை தவிர நிறைய இங்கிலாந்து பிளேயர்ஸ் அவங்க நேமை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பின்னாடி விலகிறத ஒரு வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க. இதனால் இதுக்கு முன்னாடி பிசிசிஐக்கும் இசிபிக்கும் ஒரு சண்டையே நடந்துட்டு இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக அது காம்ப்ரமைஸ் ஆகி நல்லா தான் போயிட்டு இருந்த நேரத்தில் இப்போ இவர் பண்ணதுனால எகெயின் அந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வரலாம். இவரை 3 வருஷம் பேன் பண்ண போகிறாங்க. காரணம் ஒன்ஸ் ஐபிஎல் ஆக்ஷனில் அவங்கள எடுத்துட்டாங்கன்னா அவங்க விலகக்கூடாது பர்சனல் ரீசன்ஸ்க்காக. அன்லெஸ் இன்ஜுரி ரீசன்ஸை தவிர வேறு எந்த ரீசன்ஸுக்காகவும் அந்த சீசனில் இருந்து விலகக்கூடாதுன்னு ஒரு ஐபிஎல் ரூல் இருக்குது. அதை மீறினதுனால நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு இவர் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இங்கிலாந்து பிளேயர்ஸ் தொடர்ந்து இது பண்ணுறது கண்டிக்கத்தக்கதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.